குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். மீண்டும் ஒரு காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் காணப்போகும் பாடம் இரண்டாவது பாடம், அடோப் பேஜ் மேக்கர். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, நடுவில் வந்து ஒரு எம்ப்ளம், இதுதான் வந்து அடோப் பேஜ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேருடைய ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன். ஓகே, அடோப் பேஜ் மேக்கர் அப்படின்னா என்ன? நீங்கள் போன வருஷம் வந்து வேர்டு ப்ராசஸர், அதாவது டெக்ஸ்ட் எடிட்டர் பார்த்தீங்க இல்லையா, படிச்சிருக்கோம் நம்ம. அதே மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தான் இந்த அடோப் பேஜ் மேக்கர். ஓகே, இந்த அடோப் பேஜ் மேக்கரை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அடோப் பேஜ் மேக்கர் வந்து பொதுவாக அந்த பாடத்தை வந்து தலைப்பு என்னென்னா டெஸ்க்டாப் பப்ளிஷிங். ஓகேயா, நீங்கள் நம்ம வந்து ரோடுகளில் சைடில் ரோடு ஓரத்தில் நிறைய இதே மாதிரி கடைகளை நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா, டிடிபி சென்டர் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. இந்த டிடிபி சென்டரில் என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்ளிகேஷன் டைப் பண்ண அங்கே கொடுப்போம். அவங்க அப்ளிகேஷன் டைப் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி விசிட்டிங் கார்டு, வணிக அட்டை, என்ன பிஸ்னஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம வேணும் அப்படின்னா இந்த டிடிபி சென்டரை போய் நம்ம என்ன செய்வோம், அப்ரோச் பண்ணுவோம் இல்லையா. அதே மாதிரி இந்த கல்யாண கார்டு, இந்த கல்யாண கார்டெலாம் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு டிடிபி சென்டரை தான் நம்ம என்ன செய்கிறோம், நாடுறோம். ஸோ டிடிபி அப்படிங்கிறதுனா என்ன அப்படின்னா, ஃபுல் ஃபார்ம் வந்து டெஸ்க்டாப் பப்ளிஷிங். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அது ஒரு பஞ்ச் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். இந்த டிடிபி சாஃப்ட்வேரை வச்சு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஆவணங்கள், உரை ஆவணங்களை உருவாக்கலாம். உரை ஆவணங்கள் என்றால் என்ன? அதாவது டாக்குமெண்ட்ஸ், இங்கிலீஷில் என்னது டாக்குமெண்ட்ஸ், டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸை நம்ம உருவாக்கலாம். டாக்குமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, உரைகளும், அதாவது எழுத்துக்கள் டெக்ஸ்ட்டுகளும், அடுத்தது பிக்சர்ஸ் இமேஜஸ் படங்களும் சேர்ந்து இணைந்து ஒரு பக்கத்தை உருவாக்குவது தான் என்னது, ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை உருவாக்குவதற்கு நமக்கு எது உதவுதுன்னா, இந்த அடோப் பேஜ் மேக்கருங்கிறது நம்மளுக்கு என்ன செய்யுது, உதவுது. ஓகே, இப்போ பாடத்துக்குள்ள நாம் போவோம். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, சுருக்கமாக டிடிபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மென்பொருளை பயன்படுத்தி ஆவணங்களுக்கான, இங்கிலீஷில் டாக்குமெண்ட்ஸ்களுக்கான பக்கங்களை வடிவமைப்பு செய்வதாகும். ஓகேயா, இன்றைய மென்பொருள் சந்தையில் கிடைக்கும் புகழ்பெற்ற டிடிபி மென்பொருள்களில் சில என்னெல்லாம் அப்படின்னா, அடோப் பேஜ் மேக்கர், அடோப் இன்டிசைன், குவார்க் எக்ஸ்பிரஸ். இதெல்லாம் வந்து இப்போ சந்தையில் இந்த பேஜ் டிசைன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கிடைக்கிற சாஃப்ட்வேர்ஸ். ஓகேயா, இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், பேஜ் லேஅவுட்டை அழகாக திறம்பட ரசிக்கும் வண்ணமாக நாம் என்ன செய்யலாம், உருவாக்கலாம். பேஜ் லேஅவுட் அப்படின்னா என்னன்னு திருப்பி சொல்லிடுறேன். உரைகளும் படங்களும் சேர்ந்த ஒரு கலவை. இதை கொண்டு நாம் விசிட்டிங் கார்டில் இருந்து, பெரிய புக்கில் இருந்து, கல்யாண கார்டில் இருந்து, நம்ம டெய்லி பேப்பர் வாசிக்கும் இல்லையா, தினத்தந்தி, தினமலர், தினகரன், இதுவும் வந்து பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரில் கிரியேட் பண்ணுற பக்கங்கள் தான். சரியா, இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், உருவாக்கலாம். சரி, இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இன்ட்ரடக்ஷன் டு அடோப் பேஜ் மேக்கர். பேஜ் மேக்கரை பற்றி ஒரு அறிமுகத்தை பார்க்க போகிறோம். அந்த பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரை கொண்டு ஒரு புதிய ஆவணத்தை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு பேஜ் மேக்கரை சாஃப்ட்வேரை எப்படி ஓப்பன் பண்ணணும், திறக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். இது வந்து உன்னுடைய விண்டோஸ் ஸ்க்ரீனில் வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய் அடோப்புக்குள்ளே போய் பேஜ் மேக்கர் 7.0 அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அடோப் பேஜ் மேக்கர் என்ன செய்யும், ஓப்பன் ஆகும். ஓகே, ஆனால் டிஃபால்ட்டாக இந்த பேஜ் மேக்கருங்கிற சாஃப்ட்வேர் உன்னுடைய லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ இருக்காது. அதற்காக நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, உங்களுடைய குரூப்பில் வந்து இந்த பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கை உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன், அனுப்பியிருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுடைய லேப்டாப்லேயோ அல்லது கம்ப்யூட்டர்லேயோ டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அந்த சாஃப்ட்வேர் என்ன செய்ய முடியும், நீங்கள் யூஸ் பண்ண முடியும்.
இது வந்து லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஒழிய உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ அல்லது டேப்லேயோ நிச்சய முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அதனால் மொபைல் ஃபோன் மட்டும் வச்சுருக்கவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம், நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பாடத்தை மட்டும் கவனிங்க. லேப்டாப் கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறவங்க நீங்கள் என்ன செய்யுங்க, இன்ஸ்டால் பண்ணி இந்த பாடம் நடத்திக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் ப்ராக்டிக்கலும் என்ன செஞ்சிடலாம், கூடயே சேர்ந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பண்ணிக்கிடலாம். ஓகேயா? சரி, ரைட், ஓகே. இப்போ எப்படி பேஜ் மேக்கரை ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போய் அடோபில் போய் பேஜ் மேக்கர் 7.0 அப்படி நீ ஓப்பன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இது வந்து டாக்குமெண்ட் செட்டப் ஸ்க்ரீன்னு பேர். டாக்குமெண்ட் செட்டப் ஸ்க்ரீன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் வந்து அடோப் பேஜ் மேக்கர் எதற்காக ஓப்பன் பண்ணுறீங்க, ஒரு பக்கத்தை வடிவமைப்பதற்காக நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போது அந்த பக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை முதலிலே நாம் டிஃபைன் பண்ணுறதுக்கு தான் அந்த டாக்குமெண்ட் செட்டப் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது. நாம் என்ன ஆவணத்தை உருவாக்க போகிறோமோ அந்த ஆவணத்துடைய பேப்பர் சைஸை முதல்ல நம்ம என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். பாரு, இந்த பேப்பர் சைஸ்ன்னு இருக்கு இல்லையா, இதை நீ கிளிக் பண்ணனா உள்ள லெட்டர், A4, லீகல், டேப்லாய்டு, இப்படி பல வகையான பேப்பர் சைஸ் இருக்கும். உனக்கு எந்த வகையான பேப்பர் சைஸோ அந்த பேப்பர் சைஸை நீங்கள் செய்யலாம், செலக்ட் பண்ணலாம். இந்த ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது டால் வைடுன்னு இருக்குது. நீங்கள் போன வருஷம் ஓரியன்டேஷனில் வந்து போர்ட்ரைட், லேண்ட்ஸ்கேப் 2 படிச்சிருப்பீங்க இல்லையா. இந்த போர்ட்ரைட் தான் இங்கே டால்னு இருக்குது, வைடு தான் என்னது நம்ம லேண்ட்ஸ்கேப்னு படித்தோம். ரைட், ஓகே. பிறகு மொத்தம் எத்தனை பக்கம் இந்த பேஜ் மேக்கரில் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் இதே மாதிரி ஒரு ஸ்க்ரீனை பார்ப்பீங்க. இதுதான் வந்து அடோப் பேஜ் மேக்கருடைய பக்கம். ஓகேயா? சரி, இதில் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கலராக ஏதோ படமாக தெரியுது இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு. பாரு, இந்த அடோப் பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேரில் நீ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னு பார்க்குற ஸ்க்ரீனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, டைட்டில் பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, ஒன்று இருக்குது, டைட்டில் பார். அடுத்தது மெனு பார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அடுத்தது டூல் பார் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அடுத்து ஸ்க்ரோல் பார்னு ஒன்று இருக்குது. ரூலர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது எல்லாமே நீங்கள் போன வருஷம் வேர்டு ப்ராசஸரில் நீங்கள் பார்த்த ஒரு தலைப்பு தான் இது. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாகவே நம்ம என்ன செஞ்சுருவோம், பார்த்துட்டு போயிடுவோம். ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு டைட்டில் பார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டேன்னா, உங்கள் பாட புத்தகத்தில் பாருங்கள், நான் இருக்கு இல்லையா மேலே அடோப் பேஜ் மேக்கர் 7.0ன்னு ஒரு டைட்டில் தெரியுதா, இதுதான் வந்து டைட்டில் பார் அப்படின்னு சொல்லி பேர். தமிழ் என்னது, தலைப்பு பட்டை அப்படின்னு பேர். இந்த டைட்டில் பாரில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அடோப் பேஜ் மேக்கர்ங்கிற வார்த்தை இருக்குதுயா, இந்த அடோப் பேஜ் மேக்கருங்கிறது இந்த மென்பொருளுடைய பெயர். சரியா? மென்பொருளுடைய பெயர். அடுத்தது பாரு, அன்டைட்டில்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த அன்டைட்டில்டு அப்படின்னா வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, நீ ஒரு புதிய ஆவணத்தை உருவாக்கியிருக்க, இன்னும் அதற்கு பெயரிடவில்லை, அதாவது சேமிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அன்டைட்டில்டு. நீங்கள் ஏதாச்சும் ஒரு நேம் கொடுத்து இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த அன்டைட்டில்டுங்கிற வார்த்தை மாதிரி நீங்கள் என்ன பேரில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேரில் அது என்ன செஞ்சிடும், சேவ் ஆயிரும். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட்டு மெனு பார். இந்த மெனு பாருங்கிறது எங்கே இருக்குன்னா, இந்த டைட்டில் பாருக்கு கீழே பார்த்தீங்களா, ஃபைல், எடிட், லே அவுட்டுங்கிற வார்த்தை வருது பார்த்தீங்களா, இதுதான் வந்து என்னது, மெனு பார் அப்படின்ட்டு பேர். சரி, அடுத்தது என்னது, டூல் பார். அந்த மெனு பாருக்கு கீழே இருக்கிறது தான் என்னது, டூல் பார். பொடிசாக சின்ன சின்ன படங்களாக இருக்கு இல்லையா, இது வந்து டூல் பார். தமிழில் என்னது அப்படின்னு பேர் நான் கேட்டால் கருவிப்பட்டை அப்படின்னு பேர். அது போக இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ஸ்க்ரோல் பார். கீழே என்ன இருக்குல்ல, இதுவும் இந்த சைடில் இருக்கிறதும் என்னது, ஸ்க்ரோல் பார். நீங்கள் ஏற்கனவே போன வருஷம் படிச்சிருக்கீங்க. ஸ்க்ரோல் பார் எதற்காக உதவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீனை திரை உருளல் செய்வதற்காக, டு ஸ்க்ரோல் த ஸ்க்ரீன் என்னது நாம் என்ன செய்கிறோம், இந்த ஸ்க்ரோல் பாரை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ரூலர்ஸ். இந்த ரூலர்ஸும் நீங்கள் போன வருஷம் டெக்ஸ்ட் எடிட்டரில் பார்த்தீங்க. நான் மேலே இருக்க பற்றி ஒரு ஸ்கேல் மாதிரியான ஒரு படம், இங்கே ஒரு ஸ்கேல் மாதிரியான ஒரு படம், இதுக்கு பேர் என்னது, ரூலர்னு பேர். இந்த ரூலரில் வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா, நம்மளுக்கு அளவுகள் இருக்கும். இந்த பேஜ் விட்த்து எவ்வளவு, இந்த பேஜ் ஹைட் எவ்வளவு அப்படிங்கிற அளவுகள் நம்மளுக்கு இருக்கும்.
அது போக முக்கியமான புதுசாக ஒன்று பார்க்க போகிறீங்க. இதுக்கு பேர் என்னென்னா டூல் பாக்ஸ். இந்த டூல் பாக்ஸ் உதவின் கொண்டு தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், ஒரு ஆவணத்தை உருவாக்க முடியும். ஒரு ஆவணத்தில் எழுத்துக்களை டைப் செய்ய வேண்டும் என்றால் இந்த டூல் பாக்ஸில் உள்ள இந்த டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்த வேண்டும். ஒரு எழுத்தை ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்க வேண்டும் என்றால் இந்த செலக்ட் டூலை பயன்படுத்த வேண்டும். ஒரு படத்தை சுருக்க வேண்டும் என்றால் இந்த கிராப் டூலை பயன்படுத்த வேண்டும். இப்படி இதில் உள்ள ஒவ்வொரு இந்த டூல் பாக்ஸில் உள்ள ஒவ்வொரு டூலுக்குமே ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. அது என்னென்ன வேலைகள் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், அடுத்தது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த உள்ள ஒரு கட்டா இருக்கு பார்த்தியா, அந்த கட்டத்துக்குள்ள இருக்கிற இடம் தான் டாக்குமெண்ட் ஏரியா. நாம டைப் பண்ணக்கூடிய ஏரியா, அந்த பேஜ் லேஅவுட்டை டிசைன் பண்ணக்கூடிய ஏரியா, தமிழில் ஆவணத்தை பதிப்பிக்க வேண்டிய ஏரியா. இதுக்கு வெளியில் உள்ளது மார்ஜின். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பார்த்தியா, இதுக்கு பேர் பேஸ்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க. பேஸ்ட் போர்டுங்கிறது என்னங்கிறத அடுத்து நம்ம விஷயம் பார்ப்போம். ரைட், ஓகே. இப்போ அடுத்தது இந்த டைட்டில் பார், மெனு பார், டூல் பார், ஸ்க்ரோல் பார் அண்ட் ரூலர்ஸ் அப்படிங்கிறதுலாம் என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுடுவோம், கொஞ்சம் தெளிவாக நம்ம என்ன செய்வோம் பார்த்துக்கிடுவோம். சரி, டைட்டில் பார்ங்கிறது என்னங்கிறது ஏற்கனவே என்ன செஞ்சுட்டேன், சொல்லிட்டேன். இந்த டைட்டில் பாரில் வேறு என்னெல்லாம் அப்படி இருக்குன்னு பார்த்தாச்சுன்னா, in figure 2.5 we can see the name of the software Adobe PageMaker 7.0 at the left. It is followed by the default name of the document, untitled one, which can be changed when we save the document with a user supplied name. அதாவது நாம புதிதாக ஒரு பெயரை கொண்டு சேமிக்கும் பொழுது அந்த அன்டைட்டில்டுங்கிற வார்த்தை என்ன செஞ்சிடும், மாறிவிடும் அப்படிங்கிறத நம்மளுக்கு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. சரி, அடுத்தது என்னன்னு கேட்டாச்சுன்னா, we know that on clicking the minimize button the document window is minimized to a small icon and kept in the taskbar. இந்த டைட்டில் பார்ல பார், ரைட் சைடில் ஒரு 3 பட்டன் இருக்கு இல்லையா, இந்த 3 பட்டனில் ஃபர்ஸ்ட் பட்டன் என்னது, மினிமைஸ் பட்டன். ரெண்டாவது இருக்கிறது, நடுவில் இருக்கிறது மேக்ஸிமைஸ் பட்டன். மூணாவது இருக்கிறது என்னது, க்ளோஸ் பட்டன். சிறிதாக்கு பொத்தானை அழுத்தினா என்ன ஆகும், அழுத்துவதன் மூலம் ஜன்னல் திரை அதாவது விண்டோ சிறிய பொத்தானாக மாறி பனிப்பட்டைக்கு வந்துவிடும். பனிப்பட்டைனா விண்டோஸில் கீழே இருக்கிற பட்டை, அதுக்குள்ளே என்ன செஞ்சிடும், சிறுசாக ஒரு ஐக்கானாகவே உட்காந்துவிடும். பெரிதாக்கு பொத்தான் என்ன செய்யணும், ஆவணத்தை திரை முழுவதும் நிரம்பும் வகையில் பெரிதாக பயன்படுத்தப்படுகிறது. இங்கிலீஷில் மேக்சிமைஸ் பண்ண பயன்படுகிறது. அடுத்தது மூடு பொத்தான்ங்கிறது இந்த ஆவணத்தை மூடுவதற்கு பயன்படுகிறது. அடுத்தது மெனு பாரை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். மெனு பார் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பட்டிப்பட்டை ஃபைல், எடிட், லேஅவுட், டைப், எலமெண்ட், யூட்டிலிட்டிஸ், வியூ, விண்டோ, ஹெல்ப்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே மெனு பார் தான். இந்த மெனு பாரில் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒவ்வொன்றுமே கட்டளைகள். என்னது, கட்டளைகள். இட் கண்டைன்ஸ் த ஃபாலோயிங் மெனுஸ்: ஃபைல், எடிட், லேஅவுட், டைப், எலமெண்ட், யூட்டிலிட்டிஸ், வியூ, விண்டோஸ், ஹெல்ப். when you click on the menu item, a pull down menu appears. There may be sub menus under certain options in the pull down menus. இதில் இந்த மெனுவை கிளிக் பண்ணனா என்ன செய்யுமா, கீழ்வரி பட்டியல் ஒன்று தோன்றும். அந்த கீழ்வரி பட்டியலில் என்ன செய்யலாம், கிளிக் செய்தால் பல கட்டளைகள் மற்றும் துணைப்பட்டியலுடன் கூடிய கீழ்வரி பட்டியல் தோன்றும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். அடுத்தது மூணாவது பார்க்க வேண்டியது என்னென்னா, கருவிப்பட்டை. இந்த கருவிப்பட்டியில் சின்ன சின்ன ஐக்கான்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஐக்கான்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்யுது. இந்த ஐக்கான் கிட்ட நம்ம இந்த கர்சரை கொண்டு போனோம்னா அந்த ஐக்கான் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு சின்ன டூல் டிப் மாதிரி அதை பற்றிய ஒரு சிறிய உரையில் திரையில் தோன்றும். சரியா, ரைட், ஓகே. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அடோப் பேஜ் மேக்கர்னா என்ன, அதில் உள்ள எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது போக டைட்டில் பார், மெனு பார், டூல் பார் இவ்வளோத்தையும் நம்ம பார்த்தோம். இப்போ ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு செஞ்சுருந்தேன், சொல்லி காமிச்சிருந்தேன். இதான் அடோப் பேஜ் மேக்கருடைய சாஃப்ட்வேருடைய ஸ்க்ரீன். இது ஏற்கனவே என்னுடைய கம்ப்யூட்டரில் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தோன்றுது. இப்போ புதுசாக எப்படி ஒரு ஆவணத்தை உருவாக்குவது என்பதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிக்கிறேன். ஃபைல் அப்படிங்கிறதுல போய் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். அல்லது இங்கே பாரு, இந்த ஓரத்தில் என்ன போட்டிருக்கான் பாரு, என்னு போட்டிருக்கான். எண்ணுக்கு முன்னால் ஒரு தொப்பி படம் போட்டிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ட்ரோல் எண். கண்ட்ரோல் எண்ணுங்கிறது விசைப்பலகை ஷார்ட்கட், அதாவது கீபோர்ட் ஷார்ட்கட், விசைப்பலகை குறுக்கு வழி. கண்ட்ரோல் என்னு கொடுத்தாலும் ஒரு புது டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அல்லது இப்படி ஃபைலில் போய் நியூன்னு கொடுத்தாலும் ஒரு புது டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். பாரு, அப்போ காமிச்சேன் இல்லையா, அந்த ஸ்க்ரீன் வந்துட்டா.
இதில் உள்ள பாரு நிறைய லெட்டர், லீகல், டேப்லாய்ட்னு சொல்லி பல வகையான பேப்பர் சைஸஸ் இருக்குது. அதில் நான் லெட்டருங்கிறத சூஸ் பண்ணுறேன், கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுக்குறேன். ஓகேன்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. புது டாக்குமெண்ட் என்ன செஞ்சிடுச்சு, ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பாரு மேலே உள்ளது என்னது, டைட்டில் பார், அடுத்தது இருக்கிறது மெனு பார், அடுத்து இருக்கிறது டூல் பார், சைடில் இருக்கிறது டூல் பாக்ஸ். ஓகேயா, சரி. இப்போ டூல் பாக்ஸ் கிட்டக்க நான் மவுஸை கொண்டு போகிறேன். பாரு சின்ன எழுத்தில் நியூன்னு தெரியுதா, அடுத்ததுல கொண்டு போகிறேன் ஓப்பன். இதுதான் டூல் டிப் டெக்ஸ்ட் அப்படின்னு பேர். என்ன அதுக்கிட்ட அடுத்தது கொண்டு போகிறேன் சேவ்னு காமிக்கி. என்ன இதுக்குள்ளே கொண்டு போகிறேன் பேராகிராஃப் ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. ரைட், ஓகே. இப்போ மீண்டுமாக நம்ம என்ன செய்வோம், பாடத்துக்குள்ளே வருவோம். அடுத்தது இந்த டூல் பாக்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, எங்கே பார்த்தோம், நான் இருக்கு இல்லையா இந்த இடம். இது இந்த டூல் பாக்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், இப்படி கிளிக் பண்ணி வேணுங்கிற இடத்துக்கு என்ன செஞ்சுக்கலாம், நகட்டிக்கலாம். இந்த டூல் பாக்ஸில் மொத்தம் 14 டூல்கள் இருக்கிறது. இந்த டூல் பாக்ஸ்னா தமிழில் என்னது, கருவி பெட்டி, கருவி பெட்டி. ஓகேயா, இதற்குள்ள 14 சின்ன சின்ன டூல்ஸ் இருக்கு. இந்த ஒவ்வொரு டூல்ஸும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு இந்த டூல் பாக்ஸில் இருக்கிற கருவி பேர் என்னன்னு கேட்டாச்சுன்னா பாயிண்டர் டூல். ரெண்டாவது ரைட் சைடில் இருக்கிறது டெக்ஸ்ட் டூல், அடுத்தது ரொட்டேட்டிங் டூல், அடுத்தது கிராப்பிங் டூல், இந்த சைடு லைன் டூல், கன்ஸ்ட்ரைன் லைன் டூல், ரெக்டாங்கிள் டூல், ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல், எலிப்ஸ் டூல், எலிப்ஸ் ஃப்ரேம் டூல், பாலிகன் டூல், பாலிகன் ஃப்ரேம் டூல், ஹேண்ட் டூல், ஜூம் டூல். சரி, இதெல்லாம் என்ன சார் அப்படின்னு பார்த்தோன்னா, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒவ்வொரு டூலுக்குமே நம்ம மவுஸை வச்சு டைரெக்டாக அந்த டூல் மேலே கிளிக் பண்ணவும் செய்யலாம். அதற்கு பதிலாக கீபோர்ட் ஷார்ட்கட், இங்கிலீஷில் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட், தமிழில் வந்து விசைப்பலகை குறுக்கு வழியும் இருக்கிறது. ஒரு பாயிண்டர் டூலில் கிளிக் பண்ணனா F9 ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா போதும். ஒரு ரொட்டேட்டிங் டூலை கிளிக் பண்ணனா Shift F2 ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா போதும். இப்படி ஷார்ட்கட்ஸ் இருக்குது. எதற்காக இப்படி ஷார்ட்கட்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, பொதுவாக ஒரு டிடிபி கடையில் வேலை பார்க்குற அல்லது ஒரு அச்சகத்தில் வேலையை பார்க்குற, கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குற பர்சன்ஸ் என்ன செய்வாங்கன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவோ டாக்குமெண்ட்ஸை என்ன செய்ய வேண்டியிருக்கும், டைப் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொருத்தரையும் அவங்க கீபோர்டை மவுஸை வச்சுக்கிட்டு அந்த இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இருந்தால் நேரம் ஆகும். அது இது விசைப்பலகை ஷார்ட்கட்டாக அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன செய்வாங்க, வேலை செய்வாங்க. அந்த ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்வதற்காக இந்த விசைப்பலகை குறுக்கு வழிகள் என்ன செஞ்சுருக்காங்க, நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டு. இப்போ இந்த கருவி பெட்டி டூல் பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த டூல் பாக்ஸில் உள்ள பாரு இதான் கருவி பெட்டி, இங்கிலீஷில் டூல் பாக்ஸ். இதில் ஒவ்வொன்றும் இந்த ஒவ்வொன்றும் என்னென்ன வேலைகள் பார்க்கறது, என்னென்ன வேலைகள் செய்கிறது என்பதை நம்ம என்ன செய்ய போகிறோம், விரிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா பாயிண்டர் டூல். இங்கிலீஷ் மீடியம் பாய்ஸ் நல்லா கவனிச்சுக்கோ. அந்த பாயிண்டர் டூல்ங்கிறது இங்கிலீஷில் தான் என்ன செஞ்சுருக்காங்க, உங்களுக்காக போட்டிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டர் டூல் அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா, நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் நிறைய படங்களை இன்சர்ட் பண்ணுவோம், டெக்ஸ்ட்டை இன்சர்ட் பண்ணுவோம். சரியா, இந்த டெக்ஸ்ட்டு இந்த படங்களெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல நகட்டுவதற்கோ அல்லது அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ நமக்கு இந்த பாயிண்டர் டூலானது என்ன செய்யுது, உதவி செய்கிறது. அடுத்தது ரெண்டாவது டெக்ஸ்ட் டூல். இந்த டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த மவுஸ் கர்சர் இருக்கு இல்லையா, இந்த கர்சர் வந்து இந்த மாதிரி மாறிடும். இப்படி மாறியாச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் அந்த டாக்குமெண்ட்டில் டெக்ஸ்ட்டை டைப் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அதாவது உரையை உள்ளிடலாம் அல்லது உரையை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, சரி. அடுத்தது ரொட்டேட்டிங் டூல்னு ஒன்று இருக்குது. இந்த ரொட்டேட்டிங் டூலை கிளிக் பண்ணியாச்சுன்னா மவுஸ் கர்சர் எந்த மாதிரி மாறிடும், இந்த மாதிரி மாறிவிடும். இப்படி மாறியாச்சுன்னா இதை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பொருளை தேர்ந்தெடுக்க மற்றும் சுழற்ற, அதாவது பொசிஷனை என்னது ரொட்டேட் பண்ணுறதுக்கு இந்த ரொட்டேட்டிங் டூல் என்ன செய்யுது, உதவுகிறது. அடுத்தது கிராப்பிங் டூல். இந்த கிராப்பிங் டூலை கிளிக் பண்ணோன்னா மவுஸ் பாயிண்டர் இந்த மாதிரி என்ன செஞ்சிடும், மாறிவிடும். இது எதற்காக அப்படின்னா, வரைகலைகளை ஒழுங்கமைக்கன்னா என்னென்னா சிறிதாக்கவோ பெரிதாக்கவோ யூஸ் பண்ணுறது இந்த கிராப்பிங் டூல். அடுத்தது லைன் டூல். இந்த லைன் டூலை கிளிக் பண்ணியாச்சுன்னா கர்சர் வந்து இப்படி மாறிடும். இது எதற்காக யூஸ் ஆகுதுன்னா, ஒரு நேர்கோடு வரைவதற்காக. அடுத்தது கன்ஸ்ட்ரைன் லைன் டூல் அப்படிங்கிறது என்னென்னா, அதை கிளிக் பண்ணாலும் கர்சர் இப்படி தான் மாறும். இதை வச்சு கிடைமட்டமாகவோ அல்லது செங்குத்தாகவோ, அதாவது வெர்டிக்கலாகவோ அல்லது ஹரிசாண்டலாகவோ என்ன செய்யலாம், கோடுகள்
வரையலாம். ஆனால் அதுக்கு முந்தின லைன் டூலை வச்சு பார்த்த அப்படின்னு கேட்டாச்சுன்னா கோடுகளை எப்படினாலும் வரைஞ்சிக்கலாம். இதில் வந்து கிடைமட்டமாகவோ செங்குத்தாகவும் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வரைய முடியும். அடுத்தது பார்த்த அப்படின்னா இந்த ரெக்டாங்கிள் டூல். இந்த ரெக்டாங்கிள் டூல் எதுக்கு யூஸ் ஆகுது, சதுரம் வரைகிறதுக்கு என்ன செய்யுது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. சதுரம் மற்றும் செவ்வகம், அதாவது ஸ்கொயர் அல்லது ரெக்டாங்கிள் வரைகிறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யுது யூஸ் ஆகுது. இன்னும் நம்மளுக்கு சில டூல்கள் இருக்கின்றன. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா அடுத்தது ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல். இந்த ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஒரு ரெக்டாங்கிளை வரைஞ்சி அந்த ரெக்டாங்கிள்குள்ள எழுத்துக்களையோ அல்லது ஒரு படங்களையோ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதற்காக ரெக்டாங்கிள் ஃப்ரேம் டூல் நம்மளுக்கு என்ன செய்யுது யூஸ் ஆகுது. அடுத்தது எலிப்ஸ் டூல். இந்த எலிப்ஸ் டூல் எதற்காக யூஸ் ஆகுது அப்படின்னா வட்டம் அல்லது நீள்வட்டத்தை வரையலாம். அதாவது சர்க்கிள் அல்லது நீள்வட்டத்தை நம்ம என்ன செய்யலாம், வரையலாம். அடுத்தது இந்த எலிப்ஸ் டூல். இந்த எலிப்ஸ் டூலுங்கிறது என்னென்னா வட்டமோ நீள்வட்டமோ வரைஞ்சி அதுக்குள்ள எழுத்துக்களையோ படங்களையோ வைப்பதற்கு, அதாவது சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். சரி, அடுத்தது என்னது பாலிகன் டூல். இந்த பாலிகன் டூலை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், பல கோணங்கள் வரையலாம். அடுத்தது பாலிகன் ஃப்ரேம் டூல். இந்த பாலிகன் ஃப்ரேம் டூலில் வச்சு என்ன செஞ்சுக்கலாம், நம்ம பாலிகன் வரைஞ்சி அந்த பாலிகனுக்குள்ள டெக்ஸ்டையோ அல்லது இமேஜஸ் பிக்சரையோ நம்ம நினச்சிக்கலாம் வச்சுக்கலாம். சரியா, ரைட், ஓகே. அடுத்தது ஹேண்ட் டூல். இந்த ஹேண்ட் டூலை கிளிக் பண்ணியாச்சுன்னா நாம் அந்த பக்கத்தை கையை வச்சு பிடிச்சி மேலேருந்து கீழே வரைக்கும் இழுக்கிற மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், இழுத்துக்கலாம். நம்ம இந்த ஹேண்ட் டூலை கிளிக் பண்ண உடனே இந்த கர்சர் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் சைஸுக்கு என்ன செஞ்சுக்கிடும், மாறிக்கிடும். அடுத்தது என்னென்னா ஜூம் டூல். இந்த ஜூம் டூல் என்ன செய்யுது அப்படின்னா ஸ்க்ரீனை வந்து பெரிதாக்கி நம்மளுக்கு என்ன செய்யும், காட்டும். ஸ்க்ரீனை நம்மளுக்கு பெரிதாக்கி காட்டும். ஓகே, இப்போ நம்ம இந்த டூல்ஸை ஃபுல்லாமே என்ன செஞ்சிட்டோம், பார்த்துட்டோம். இப்போ ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் பாரு. ஃபஸ்ட்டு நான் என்ன செய்கிறேன், ஒரு டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்துகிறேன். இந்த டெக்ஸ்ட் டூல் யாருக்குனே சொன்னோம் இல்லையா, இந்த டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்தி என்ன செய்யலாம், டெக்ஸ்ட்டை நம்ம டைப் பண்ணலாம், உரைகளை உள்ளிடலாம். இங்கே பாரு, கிளிக் பண்ணுறேன். இதில் போய் நான் என்ன செய்கிறேன், சரி, எழுத்து ரொம்ப பொடிசாக இருக்குது, அதனால் என்ன செஞ்சிடும், கொஞ்சம் பெரிதாக மாற்றிக்கொள்வோம். சரி பாரு, சென்ட் ஜான்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு சொல்லி எழுத்தை நம்ம என்ன செஞ்சாச்சு, உள்ளிட்டாச்சு. ஓகே, அடுத்தது இந்த ரொட்டேட்டிங் டூல். இதை கிளிக் பண்ணால் இங்கே பாரு கர்சர் வந்து மாறிடுச்சு பார்த்தியா. இதை கிளிக் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், இதை கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பாரு, ரொட்டேட் ஆகுதா, இந்த மாதிரி நினச்சிக்கலாம், நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதற்காக நம்மளுக்கு என்ன செய்யுது, ரொட்டேட்டிங் டூல் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது ஒரு படம் இருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. ஓகே, அந்த படத்தை கிராப் பண்ணுறதுக்காக அந்த கிராப் டூல் யூஸ் ஆகுது. அடுத்தது லைன் டூல். இந்த லைன் டூலை நான் கிளிக் பண்ணுறேன். பாரு, ஒரு கோடு நான் இழுக்கேன், கோடு வரைஞ்சிருச்சா, இன்னொரு கோடை இப்படி வரைகிறேன், வரைஞ்சாரிச்சா. கோடை எப்படி நானும் என்ன செய்யலாம், வரையலாம் லைன் டூலை பயன்படுத்தி. ஓகே, சரி, இப்போ நான் இந்த செலக்ட் டூலை பயன்படுத்தி இந்த கட்டங்களை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி நான் என்ன செஞ்சிருந்தேன், டெலீட் பண்ணிடுறேன், தேர்ந்தெடுத்து டெலீட் பண்ணிடுறேன். சரி, அடுத்தது லைன் டூலுக்கு பக்கத்தில் இன்னொரு டூல் இருக்கு. என்னது, கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இந்த கன்ஸ்ட்ரைன்ட் லைன் டூல்னா என்னது, வெர்டிகலாகவோ அல்லது ஹரிசாண்டலாகவோ நம்ம என்ன செய்யலாம், கோடுகளை வரையலாம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய டூல் வந்து ரெக்டாங்கிள் டூல். இதை கிளிக் பண்ணி என்ன செய்யலாம், நம்ம இதே மாதிரி கட்டங்கள் வரைந்து கொள்ளலாம். இது வந்து ரெக்டாங்கிள், இது வந்து ஸ்கொயர், இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், வரைஞ்சிக்கிடலாம். ஓகே,
அடுத்து நம்ம பார்க்க போகிறது, முதல்ல இதை டெலீட் பண்ணிவிடுவோம். சரி, இது வந்து சர்க்கிள், எலிப்ஸ். இங்கே பாரு, இந்த மாதிரி எலிப்ஸ் வரைஞ்சிக்கலாம் அல்லது சர்க்கிள் என்ன செஞ்சுக்கலாம், வரைஞ்சிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். அடுத்தது பாலிகன் டூல். இந்த பாலிகன் டூலை பயன்படுத்தி என்ன செஞ்சுக்கலாம், இதேமாதிரி பாலிகன்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், வரைந்து கொள்ளலாம். ஓகே, இப்போ திரும்பி நம்ம என்ன செய்வோம், பாடத்துக்குள்ளே வருவோம். இப்போ ஒவ்வொரு டூல்ஸாக நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாடப்பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, திரை உருளல், ஸ்க்ரோல் பார்ஸை பற்றி ஏற்கனவே நான் காமிச்சிட்டேன், சொல்லிட்டேன். அதே மாதிரி ரூலர்ஸுங்கிறதையும் என்னை பற்றி நான் என்ன செஞ்சுட்டேன், சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஆவணத்தில் எப்படி உரையை உள்ளிடுதல், என்ன, ஹவு டு இன்சர்ட் text, Englishல how to insert text, editing text in the document. Editing means making changes to the text. Editingனா என்னது, நம்ம ஏற்கனவே டைப் பண்ணி இருக்கிறதுலையோ அதில் சேஞ்சஸ் பண்ணுறது தான் எடிட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. when you edit a document, you will revise its text. Editing encompasses many tasks such as inserting and deleting words and phrases, correcting errors, and moving and copying text into different places in the document. அதாவது எடிட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு என்னென்ன கேட்டேன்னா, பேஜ் மேக்கர் ஆவணத்தில் உரை தொகுதி என்றால் டெக்ஸ்ட் பிளாக் அப்படின்னு பேர். சரியா, டெக்ஸ்ட் பிளாக் என்னங்கிறத இப்போ நான் இன்னும் அடுத்ததில் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். இந்த உரை தொகுதியை என்ன செய்யலாமா, உருவாக்குவதற்கும் டெக்ஸ்ட் டூலை பயன்படுத்தி உரை தொகுதியை உருவாக்கிய பின் அதை நேரடியாக தட்டச்சு செய்யலாம். என்ன, இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு. ரைட், இதில் எடிட்டிங் டெக்ஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா, ஆவணத்தில் உள்ள உரையில் மாற்றங்கள் செய்வது உரை பதிப்பித்தல் எனப்படும். உரையை சேர்த்துதல், நீக்குதல், பிழை திருத்தல், நகர்த்துதல் மற்றும் நகலெடுத்தல் போன்ற செயல்கள் உரை பதிப்பித்தலில் அடங்கும். ஓகே, இதெல்லாம் எல்லாம் என்னது, டெக்ஸ்ட் எடிட்டிங்கில் அடங்கும். இப்போ முதல்ல நம்ம இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு உரையை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்டையரிங் டெக்ஸ்ட்டுங்கிறது அப்போலே ஒரு டெக்ஸ்ட்டை நான் செஞ்சுட்டேன், என்டர் பண்ணி காமிச்சிக்கிட்டேன் இல்லையா. இப்போது ஏற்கனவே டைப் பண்ண டெக்ஸ்ட்டை எப்படி புதிதாக என்ன செய்யணும், எடிட் பண்ண வேண்டும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம்.